வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். வங்கிக் கணக்குகளுக்கு வருகிறது பணம். அஸ்வெஸ்ம பயனாளிகளுக்கு மகிழ்ச்சி தகவல். புதிய புரட்சியை நோக்கி இலங்கை ஜனாதிபதியால் வர காத்திருக்கும் நற்செய்தி. குறைந்த விலைக்கு எரிபொருள் முயற்சியில் இறங்கிய அரசாங்கம். தேங்காய் பறிக்க தென்னை மரத்தில் ஏறிய இளைஞனுக்கு நேர்ந்த துயரம். வரி குறைப்பு தொடர்பில் பிரதி அமைச்சர் வெளியிட்ட தகவல். ஜனாதிபதி அனுரவுக்கும் குவைத் பிரதமருக்கும் இடையில் விசேட சந்திப்பு. தமிழர் பகுதியில் வீடொன்றுக்குள் புகுந்து கொள்ளை, இளைஞர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். அஸ்வெஸ்ம பயனாளிகளுக்கான பிப்ரவரி மாத கொடுப்பனவு நாளை அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. குறித்த அறிவிப்பானது நலன்புரி நன்மைகள் சபையினால் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 17,25,795 குடும்பங்களுக்கான பிப்ரவரி மாத அஸ்வெஸ்ம கொடுப்பனவு நாளை வரவு வைக்கப்படவுள்ளது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட பயனாளிகள் நாளை முதல் தங்கள் வங்கிக் கணக்குகளில் இருந்து கொடுப்பனவு தொகையை பெற முடியும் என்று சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது. அம்பாறை சம்பாந்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் உள்ள வீடொன்றினை உடைத்து 2 பவுன் நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணம் திருடப்பட்டதாக வீட்டு உரிமையாளர் நேற்று சம்பாந்துறை போலீஸ் நிலையத்தில் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து இன்று சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பாந்துறை 3 பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 3 கிராம் 20 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளை கைப்பற்றியதோடு வீட்டில் திருடிச் சென்ற 2 பவுன் நகையையும் சம்மாந்துறை போலீஸ் நிலைய பெருங்குற்ற பிரிவினர் மீட்டுள்ளனர். சந்தேக நபரோடு குற்றச் செயலுக்கான சான்று பொருட்களும் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக சம்மாந்துறை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இலங்கையின் டிஜிட்டல் மயமாக்கலுக்கு ஆதரவளிக்க ஒரகல் கிளவுட் உட்கட்டமைப்பு இணக்கம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு ராச்சியத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று ஒரகல் நிறுவனத்தின் நிறைவேற்று உப தலைவர் மைக் சிசிலியாவுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்ட போது இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. தரவு சுயாதீனத்தன்மை மற்றும் ஒழுங்குமுறை இணக்கப்பாடுகளை உறுதிப்படுத்தி அரசாங்க விண்ணப்பங்கள், இலத்திரனியல் நிர்வாக வசதிகள் மற்றும் தேசிய தரவு கட்டமைப்பு ஒன்றை ஸ்தாபிப்பதற்கும் முன்வருமாறு ஜனாதிபதி அதன்போது ஒரகல் நிறுவனத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளார். அத்தோடு பொருளாதாரம் மற்றும் நிர்வாக செயற்றிறனை மேம்படுத்துவதற்காக இலங்கையின் டிஜிட்டல் மாற்றம், பின்டெக் சேவை மற்றும் கிளவுட் உட்கட்டமைப்பு வசதிகளை பயன்படுத்திக் கொள்ளல் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை பணமில்லா பொருளாதாரத்தை நோக்கிய இலங்கையின் நகர்வை விரைவுபடுத்தும் பின்டெக் மற்றும் டிஜிட்டல் கொடுப்பனவு வசதிகளுக்கான ஆரம்பகட்ட முயற்சிகள் குறித்தும் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்காக கொழும்பு துறைமுக நகரத்திற்குள் டிஜிட்டல் மயமாக்கல் மையம் ஒன்றை அமைக்குமாறு ஒரகல் நிறுவனத்திற்கு அழைப்பு விடுத்த ஜனாதிபதி, அது தெற்காசிய செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் மையமாக செயற்படும் அதற்கான குழுவொன்றை இலங்கைக்கு அனுப்புமாறு ஜனாதிபதி மைக் சிசிலியாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டு வரிகளை குறைப்பதற்கு எவ்வித சாத்தியமும் இல்லை என்று கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்துடன் எட்டப்பட்ட ஒப்பந்தங்களின்படி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 15.1% வரிகளை சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், குறிப்பாக மறைமுக வரிகளை குறைப்பது காலப்போக்கில் செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த வருடத்திற்குள் வரி குறைப்பை எதிர்பார்க்க முடியாது. சர்வதேச நாணய நிதியத்தின்படி 15.1% மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வரியை நாம் வசூலிக்க வேண்டும். ஆனால் இந்த செயல்முறையிலிருந்து நாம் மீண்டு வருவாய் வசூலின் செயல்திறன் அதிகரிக்கும் போது அந்த மானியங்களை அந்த தொழில்களின் தயாரிப்புகளுக்கு திருப்பித் தரும் சாத்தியம் உள்ளது. அதற்கு அப்பால் சென்றால் விசேடமாக வங்கித்துறை மற்றும் தொழில்களின் தொழில்நுட்ப முதலீடுகளுக்கு வரிச்சலுகைகளை வழங்க புதிய அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. அடுத்த சில ஆண்டுகளில் தொழில்களுக்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். கைத்தொழில்களுக்கான பொருட்களை இறக்குமதி செய்யும் போது புதிய வரிக் கொள்கையை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சதுரங்க அபேசிங்க மேலும் தெரிவித்தார். தேங்காய் பறிக்க தென்னை மரத்தில் ஏறிய இளைஞன் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் அம்பாறை மாவட்டம் நிந்தவூர் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட புறநகர் பிரதேசத்தில் இன்று இடம்பெற்றுள்ளது.
நிந்தவூர் 8 அல்மினன் வீதியைச் சேர்ந்த 25 வயதுடைய முகமது அன்சார் முகமது ஆசாத் என்ற இளைஞனே சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார். உயரமான தென்னை மரத்தில் ஏறி தேங்காய்களை பறிக்கும் போது தென்னை மரத்தின் காய்ந்த ஓலையொன்றை பிடித்தபோது கால் வழுக்கி சுவரில் விழுந்ததில் குறித்த நபர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் நிந்தவூர் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் சடலம் நிந்தவூர் ஆதார வைத்தியசாலைக்கு பிரேத பரிசோதனைக்காக எடுத்துச் செல்லப்பட்டிருந்தது. சடலத்தின் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி அப்துல் ஹமீத் அல் ஜவாஹிர் மேற்கொண்டுள்ளதுடன் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 2025 உலக உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஐக்கிய அரபு ராச்சியம் சென்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் குவைத் பிரதமர் ஷேக் அஹமட் அப்துல்லா அல் அஹமட் அல் சபாவிற்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று பிற்பகல் இடம்பெற்றது. தற்போது இலங்கையின் அரசியல் மற்றும் நிதி ஸ்திரத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் முதலீடு மற்றும் சுற்றுலாத்துறைக்கான சாத்தியங்கள் விரிவடைந்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை வலுப்படுத்துவது மற்றும் சந்தையை பன்முகப்படுத்துவது குறித்து இருதரப்பு கவனம் செலுத்தியுள்ளதுடன் அதற்கான புதிய உத்திகளை கண்டுபிடிக்க வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. குவைத்தில் சுமார் 1,55,000 இலங்கை பணியாளர்கள் இருப்பதாகவும் அவர்களிடமிருந்து 700 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வெளிநாட்டு வருமானமாக கிடைப்பதாகவும் இது இலங்கையின் பொருளாதாரத்திற்கு பெரும் பலமாக இருப்பதாகவும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். அரசாங்கங்களுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள் மூலம் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து குறைந்த விலையில் எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு விஜயம் செய்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இது தொடர்பான கலந்துரையாடல்களை நடத்த உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதன்படி குறித்த முயற்சியானது 3ஆம் தரப்பினர் மூலம் எரிபொருளை இறக்குமதி செய்வதில் ஏற்படும் கூடுதல் செலவுகளை சேமிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐக்கிய அரபு அமீரகம் என்பது உலகின் முக்கிய எண்ணெய் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும். அங்கு பொருளாதாரம் பெரும்பாலும் எரிபொருளை அடிப்படையாக கொண்டது. அத்தோடு உலகின் 7வது பெரிய எண்ணெய் இருப்பை கொண்டுள்ளதுடன் ஒரு நாளைக்கு 3 மில்லியன் பீப்பாய்களுக்கு மேல் கச்சா எண்ணெயை உற்பத்தி செய்கின்றார்கள். இந்த நிலையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளுக்கு எரிபொருள் ஏற்றுமதி செய்வதுடன் அவற்றின் முக்கிய வாங்குபவர்களில் சீனா, ஜப்பான் மற்றும் இந்தியா போன்ற ஆசிய நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. வங்கிக் கணக்குகளுக்கு வருகிறது பணம். அஸ்வெஸ்ம பயனாளிகளுக்கு மகிழ்ச்சி தகவல். புதிய புரட்சியை நோக்கி இலங்கை ஜனாதிபதியால் வர காத்திருக்கும் நற்செய்தி. குறைந்த விலைக்கு எரிபொருள் முயற்சியில் இறங்கிய அரசாங்கம். தேங்காய் பறிக்க தென்னை மரத்தில் ஏறிய இளைஞனுக்கு நேர்ந்த துயரம். வரி குறைப்பு தொடர்பில் பிரதி அமைச்சர் வெளியிட்ட தகவல். ஜனாதிபதி அனுரவுக்கும் குவைத் பிரதமருக்கும் இடையில் விசேட சந்திப்பு. தமிழர் பகுதியில் வீடொன்றுக்குள் புகுந்து கொள்ளை, இளைஞர் கைது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.